திருகோணமலை மாவட்டத்தில் எல்டிடியால் 2 முறை தாக்குதலுக்குள்ளான போது அவர் அமைச்சராக இருந்த போது இந்த மக்களுடைய குடியிருப்பு காணிகளையும் உறுதி காணிகளையும் போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு 3800 கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் காணிகளை அவர்கள் போர்ட் அத்தாரிட்டிக்கு சுவீகரித்துக் கொண்டார்கள். தூரம் போகின்ற சட்டத்தன்மைகளை பிடிக்காமல் உங்களுடைய உரிமைக்காக பாடுபடக்கூடிய நம் சமூகத்திலும் இருக்கின்றார்கள் நல்ல சட்டத்தன்மைகள். அவர்களை கொண்டு 400,000 விவசாயிகளும் உங்களுடைய தனிப்பட்ட உரிமைக்காக சைனாவே தம்பலகாமம் கிண்ணியா போன்ற போலீஸ் ஸ்டேஷனிலே உங்களுடைய கம்ப்ளைனை கொடுத்து உரிய முறைப்படி விவசாய சம்மேளனமும் ஜிஏடமும் உங்களுடைய உரிமைக்காக போராடுங்கள். வந்து இந்த அடைக்க ஏக்கரை விட்டு 100 ஏக்கரை விட்டு எண்ணியம் இன்றைக்கு வந்து வேலை செய்யுது ஒரு கிழமையா சரியா. இந்த இடத்துல இருந்து கம்பெனி அடைச்ச இடத்துல இருந்து தகரவட்டுவான் குளத்தை சேர்த்து வச்சு அப்படியே ஃபுல்லா எடுத்து வந்து அவங்க அந்த ஊட்டை சேர்த்து எடுக்காங்க. வணக்கம். மற்றொரு செய்தி ஊடாக சந்தித்திருக்கிறோம். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் அபகரிக்கப்பட்ட விவசாய காணிகளை மீள பெற்று தருமாறு கோரி 3வது நாளாகவும் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது சத்தியாகிரக போராட்டத்தில் குறித்த விவசாயிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மையில் விவசாய காணிகளை சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு இலங்கை துறைமுக அதிகார சபையினர் இணைந்து வழங்கியதை அடுத்து குறித்த முத்துநகர் விவசாயிகள் பல போராட்டங்களை நடத்திய போதும் வெற்றி அளிக்கவில்லை. அதன் தொடர்ச்சியாக விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த காணிகளை மீட்டு தருமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் கலந்து கொண்டு முத்துநகர் விவசாய காணி தொடர்பிலான அறிக்கை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் முன்வைத்திருந்தார். முத்துநகர் விவசாயிகள் இன்று தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு உரிய நடவடிக்கைகளுக்காக பதிலை வழங்குவதாகவும் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கிறார். தகரவட்டுவான் விவசாய குழுவும் முத்துநகர் விவசாய குழுவும் மத்திய குழுவும் அவங்களுடைய கடந்த 150 வருட காலமாக அவர்கள் குடியிருப்பாகவும் விவசாய நிலமாக பாவித்த நிலத்தை தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே எனக்கு இந்த 3 சம்மேளனமும் அழைப்பு விடுத்தார்கள். இன்று ஜிஏயையும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரையும் குழுவை சந்திப்பதற்காக நான் இங்கு வரையிருந்த பார்த்தபோது அரசாங்க அதிபரோ அல்லது அருண் ஹேமச்சந்திர மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரோ அங்கு வருகை தரவில்லை. இந்த மாவட்டத்தினுடைய தேசிய முன்னணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வருகை தந்திருந்தார். அவருடாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்ற வகையில் இந்த முத்துநகர் பிரதேசத்தின் முதலாவது குடியேற்றத்தை பாரம்பரியமாக இருந்தவர்களை தவிர 1973ஆம் ஆண்டு அப்துல் மஜீத் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியாக மாவட்ட அரசியல் அதிகாரியாக இருந்தபோது ஆயிரக்கணக்கானவர்களை விவசாயம் செய்வதற்கும் முத்துநகர் கப்பத்துறை பகுதியிலே அவர்களுக்கான வீட்டு திட்டம் கிணறுகள் போன்றவற்றை அவர் 5 வருடங்களாக 72, 73, 74, 75, 76, 77 பகுதியில் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு லலித் அத்வத்மொழி அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் போர்ட் அத்தாரிட்டி அமைச்சராகவும் இருக்கிற நேரத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் எல்டிடியால் 2 முறை தாக்குதலுக்குள்ளான போது அவர் அமைச்சராக இருந்த போது இந்த மக்களுடைய குடியிருப்பு காணிகளையும் உறுதி காணிகளையும் போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு 3800 கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் காணிகளை அவர்கள் போர்ட் அத்தாரிட்டிக்கு சுவீகரித்துக் கொண்டார்கள். இதன் பிறகு அமைச்சர்களாக வந்த MHM அஸ்ரப், ஹக்கீம், MEH மௌரூப் போன்றோர் காலப்பகுதியிலே இதை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தபோது நான் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராகவும் இருந்தபோது 5 வருட காலங்கள் அந்த நேரத்திலே மஹிந்த சமரசிங்க அமைச்சர் அவர்களும் சாகலட்நாயக்க அமைச்சர் அவர்களும் என்னுடைய அமைச்சர் சாகலட்நாயக்க வந்தார். அதற்கு முன்னர் அர்ஜுன ரணதுங்க அவர்களும் இங்கு வருகை தந்தபோது இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற பிரேரணைக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். அன்று மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த புஷ்பகுமார் அவர்கள் இந்த பிரேரணையை உள்வாங்கி இந்த காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதாக கூறி கப்பத்துறை பிரதேச அதாவது இந்த போட்டத்துறைக்கு இருக்கின்ற காணிகளை விடுவிப்பதாக கூறி 5 வருடங்கள் நாங்கள் மாவட்ட கூட்டங்கள் நடைபெறுகின்ற போதெல்லாம் தீர்மானங்களை எடுத்தோம். அது கெசட் பண்ணப்படவில்லை என்ற கூற்றை இப்பொழுது
அரசாங்க அதிபரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் இந்த டாக்குமெண்ட்ஸை இன்று ஜி அவர்களிடம் பாரப்படுத்துவதற்காக போர்ட் அத்தாரிட்டி எனது காலப்பகுதியில் இந்த SLPA பிளேன் எக்ரி டு லீஸ்ட் மக்களுக்காக விடுவிக்கின்ற காணி என்கின்ற வகையில் இதனை நான் சமர்ப்பிப்பதற்காகத்தான் இங்கு வந்தேன். சமர்ப்பிப்பதற்கான சூழல் அரசாங்க அதிபரோ அல்லது மாவட்ட அபித்து கொடுத்த ஹேமச்சந்திரா அவர்களோ அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் வகைதாராக நான் இதனை ஒப்படைக்காமல் இவருடைய சம்மேளனத்துக்கு ஒரு கொப்பியை கொடுத்து விட்டு செல்கின்றேன். தேவைப்படுகின்ற பட்சத்தில் என்னை அழைத்தால் அவர்களுடன் கதைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதே நேரத்தில் இந்த வெறுமனே கம்பெனிக்கு இது போகின்ற சோரம் போகின்ற சட்டத்தன்மைகளை பிடிக்காமல் உங்களுடைய உரிமைக்காக பாடுபடக்கூடிய நம் சமூகத்திலும் இருக்கின்றார்கள் நல்ல சட்டத்தன்மைகள். அவர்களை கொண்டு 400 லட்சம் விவசாயிகளும் உங்களுடைய தனிப்பட்ட உரிமைக்காக சைனாபே தம்பலகாமம் கிண்ணியா போன்ற போலீஸ் ஸ்டேஷனிலே உங்களுடைய கம்ப்ளைனை கொடுத்து உரிய முறைப்படி விவசாய சம்மேளனமும் ஜிஏயிடமும் உங்களுடைய உரிமைக்காக போராடுங்கள். அவர்கள் தராத பட்சத்தில் இந்த அரசாங்கத்துக்கு அதனை கொடுங்கள். இந்த அரசாங்கமும் இதில் முன்னின்று உழைக்காமல் விட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் என்று என்னால் கூற முடியும். இதை அரசியலாக்கவோ அல்லது அரசியல் லாபம் தேடுவதற்காகவோ நான் இங்கு வரவில்லை. 2015-20 காலப்பகுதியிலே இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்து நான் எடுத்த நடவடிக்கைகளை உங்களுக்கு முன்வைப்பதற்காக மட்டுமே இங்கு வருகை தந்தேன். இதை அரசியலாக்குவதா என்றால் என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறிவிட்டு நான் வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். මම කිව්වා පොලිටිකල් නයි මම කවදාවත් දෙන්නේ නැහැ. මේ කණ්ඩායම එවිල ආවහම මම තමයි DDC ෆයිනලයිස් කරා මේක රිලීස් කරන්න ඕන කියලා. හරි ඒ වෙලාව මෙතන ડોකියුමන්ට්ස් මුකුත් නැහැ කියලා මෙතන මිනිසුන්ට කියනකොට තමයි 7-3 ඒ අර සිරිමා ආණ්ඩුවෙන් අර ඒල් අබ්දුල් මජීද් තමයි පොලිටිකල් ඔතොරිටි. එයා පළවෙනි අර මුතුනහර මේක කට්ටිය ගෙනාව. අනිත් ඒ දවස් ඉඳලා සල්ලි වෙන් කරලා තියෙන 7-3 ඉඳලා 7-7 වෙනකම්. එයා පොලිටිකල් ඔතොරිටි විදිහට and force authority minister. යා තමයි මේ පළාත කියන්නේ 10000 අක්කර 10000 වෙඩිපුර යා force authority එකේ ගෙනාව නැහැ. ප්‍රශ්නයක ගෙනිච්චේ පළවෙනි මහින්ද සමරසිංහටයි එමෙතුමාටයි අර්ජුන දන්නවා ඉතිහාසය ගැනත් දන්නවා මේ ප්‍රශ්නේ ගැන අමුතුවෙන් මොලේ ඉඳන් දැන් ප්‍රශ්නයකට කතා කරන දෙයක් නේ. අපිට තියෙන උත්තරය ගැන කතා කරන්න. හරි. එතකොට මේ උත්තරේට අපි එකඟයිද කොච්චරක් එකඟයිද එකඟ නැද්ද කියන එක ගැන වෙනස්කම් තියෙන්න පුළුවන්. ඒක සම්බන්ධව මෙතන සෙක්‍රටරි ලියලා තියෙනවා අර ජී.ඒ. පුෂ්පකුමාර අස්සන් කරලා තියෙනවා. හරි ඒක මම කියනවා ඒ ડોකියුමන්ට්ස් මෙහෙන් තමයි තියෙන්නේ. හරි ඒ ඔක්කොම මමත් දන්නවා. දානවා. ඒ ඇවිල්ලා පෝර්ට් අතොරිටි එකට තියෙන මිනිස්සු පදිංචි ඉඩම්. හරිද? මිනිස්සු පදිංචි ඉඩම්. ඒතර ඔය ප්ලෑන් එකේ හොඳට බලන්න. පෝර්ට් අතොරිටි එකෙන් එක වචනෙන් කියන්න බෑ. එක වචනෙන් කියන්න බෑ. පොඩ්ඩක් විනාඩියක් දෙන්න යට කතා කරන්න. පොඩ්ඩක් දෙන්න කතා කරන්න. කො ඒක කියනවා ડોකියුමන්ට්ස් මොනවාද බොරු කියන්නේ? ඒකයි ඔබතුමා පොලිටිෂියන්. හරි මම කතා කරන්න ඕන ජී.ඒ. පොලිටිෂියන් නේ. මම පොලිටිෂියන් නේ. එනවනේ මම ආවේ ඕගොල්ලන්ට ડોකියුමන්ට්ස් මුකුත් නේ කියලා කියනකොට මම ආවේ. අපි ආයෙ පස්සේ උත්තර දෙන්න. ඔයාලා මෙහෙම කතා කරන්නේ ඔබට ප්‍රශ්න උනේ හැමදාම මම DDC chairman විදිහට ඔබතුමා අපි රිලීස් කරා අපිට මිනිස්සුත් එක්ක කතා කරන්න දෙන්නේ නැහැ. ඩොකියුමන්ට්ස් තියන්නේ පුෂ්පකුමාර මිනිස්සුත් එක්ක කතා කරන්න අපිට. ඔබතුමාට ඕන නම් ජීවිත එක්ක කතා කරන්න. අපිට මිනිස්සුත් එක්ක කතා කරන්න. DCC meeting ඒක මිනිත් තියෙනවා. හරි ඔයාලට බාර දුන්නා කතා කරන්න කියලා. මම අද විතර යාවේ. හරි මම කියන මෙහෙමයි. ඔබතුමා මිනිස්සුත් එක්ක කතා ඔබතුමාට ඩේට් දෙන්න මට ටයිම් දෙන්න පුළුවන්ද? GA DDC chairman හරි DDC chairman GA අන්තිම මන්ත්‍රීතුමාලා. අර කමිටි එක දවස් දෙන්න අපි ඔක්කොම විස්තරය දෙන්න. මම බොරුවට බාධා කරන්න වෙනවනේ. உங்களோட ஆக்கள் பரையா அணில்
அனில் சார் தான் தாழ்ந்து சரியா அவரால தான் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லணும். நீங்க செய்யறதெல்லாம் சரியா இருக்குது. உண்மையில பார்த்தா நல்லா இருக்கு. இந்த அணிலால தான் பெரிய பிரச்சனை இருக்கு உண்மையிலே. NEM இந்த சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று வந்து இந்த அடைக்க ஏக்கரை விட்டு 100 ஏக்கரை விட்டு NEM இன்றைக்கு வந்து வேலை செய்யுது ஒரு கிழமையா சரியா இந்த இடத்துல இருந்து கம்பெனி அடைச்ச இடத்துல இருந்து தகரவட்டுவான் குளத்தை சேர்த்து வச்சு அப்படியே ஃபுல்லா எடுத்து வந்து அவங்க தான் அந்த ஊட்டை சேர்த்து எடுக்காங்க. ட்ரிங்கோவுக்கு போய் இம்ரான் சொன்னார் நீங்கள் போய் மலை ஹெட் ஆஃபீஸுக்கு போய் வாய்ஸ் பெரியாள்கிட்ட சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் என்டிஏ போடுக்கணும். அங்கே போய் அவர் சேரண்டு சிறாரு அஞ்சு வாங்க உள்ளுன்னு சொல்லி கூப்பிட்டு நான் போவேன். அவர் சொல்லாரு நான் கால் பண்ணுறோம் நீங்கள் போய் வெள்ளமன போலீஸில் என்டி போடுங்க.